ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வீக்லி டாஸ்க் எப்பா மண்டை வலிச்சு மண்டையில் இருக்கிற முடி ஒன்று ஒன்றா கொட்டிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனை கிளப்பி கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசைப்படுத்துகிற விஷயங்கள் வந்துச்சு. வெல் பிஹேவிங் அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்துட்டு நிற்க வச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் முத்துக்குமரன் வந்து நிற்க வச்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாச்சனா, மூணாவது ரயான், நாலாவது ஆர்ஜி ஆனந்தி, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ரஞ்சித், ஆறாவது பார்த்தீங்கன்னா அஞ்சிதா, ஏழாவது பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், எட்டாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா, ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, பத்தாவது பார்த்தீங்கன்னா தீபக், 11வது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, 12வது பார்த்தீங்கன்னா ரியா, 13வது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா, 14வது பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ். இன்னும் எப்படி நிற்க வச்சிட்டிங்க? நேற்றுலாம் நடந்த குழப்பத்துக்கு முக்கிய காரணம் நம்ம ராணவ் தானப்பா. சத்யாலாம் சூப்பராக பண்ணாங்களேப்பா. அப்படின்னா கண்டென்ட் இங்கே மேட்ரு கிடையாதுங்க. கண்டென்ட்டுக்காக நாங்கள் நீங்கள் நிற்க வைக்கல. அவங்க வந்து வெல் பிஹேவ். இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு தன்னடக்கமாக அவங்களுடைய அந்த கேரக்டரோட சூப்பராக இருந்தாங்க. அதில் பார்க்கும்போது எங்களுக்கு முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா மஞ்சரி நடுவில் பூந்து, இல்லைங்க எனக்கு என்ன டவுட் தோணுதுன்னா, பேசாமல் சாச்சனாவை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுட்டு முத்துக்குமரனை தூக்கி செகண்டில் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகுமார், அதுக்கப்புறம் அருண், அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்களாம் சேர்ந்து ஏங்க ஒருத்தரை மாற்றணும்னா அப்புறம் திரும்ப எல்லாருமே மாறுற மாதிரி வரும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இருந்தபடியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒழுங்காக வந்து இது பண்ணால் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் அப்படி சொன்னாங்க. ஸோ பிக் பாஸோட சீக்ரெட் டாஸ்க்கு அது ஒரு சக்ஸஸ் அமைஞ்சிச்சு. ஏன்னா அவர் சொல்லியிருந்தார், இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு இந்த விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த காரணத்துக்குலாம் வந்துட்டு இவங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே நம்ம பசங்க ஏதோ நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் வழியாக வந்துட்டு மெடலு, தட்டு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியாக வர்றது பார்த்தீங்கன்னா தட்டு, டம்ளர், ஸ்பூன், அப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் கொடுக்க மாட்டாங்களா? சரி, இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து மெடலு, மீதி பேர் இருக்கவங்களாம் வந்து தட்டு அந்த மாதிரி கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க, யாருக்கெல்லாம் டென்ஷன் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க் எப்படா முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.